ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2024 ஆண்டு நம்முடைய ஓசன்னா குருத்தோலையார் ஊர்வலத்தை நடத்தும்படியாக வானத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நமக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக என் ஆண்டவரை என்னோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் இப்பொழுது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் நோய்கள் குணமாகும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை வாழ வைக்கிற அன்பு என் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு. கர்த்தராகிய உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இயேசு என்கிற நாமத்தில் மாத்திரமே உண்டு. பூமியிலும் சகல அதிகாரத்தோடு வாழ இயேசு. இது இயேசுவை குறித்து மேலும் நீங்கள் அறிய விரும்பினால் பக்கத்தில் இருக்கிற இம்மானுவேல் சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கடந்து வாருங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை. நம்முடைய இம்மானுவேல் ஜெப வீட்டின் குருத்தோலை பவனி வட சென்னையில் பேசும் அளவிற்கு 1000 விசுவாசிகள் பங்கு பெற்று மிகவும் நேர்த்தியாய் நடைபெற்றது. 6 மாத குழந்தை முதல் 85 வயது முதியோர் வரை இப்பவனியில் பங்கு பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். சிலுவையை சுமந்த இயேசுவை போர்ச்சேவர்கள் அடிக்கப்படும் காட்சியை கண்டு வீதியில் உள்ளோர் பலர் கண் கலங்கினர். இயேசுவை அறிவிக்க முடியாத இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் இப்பவனியில் தருணங்களை ஏற்படுத்தினார். எல்லா வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் அநேக வித்தியாசங்களுடன் மிகவும் நேர்த்தியாய் சீரும் சிறப்புமாய் குருத்தொலை பவனி நடக்க தேவன் கிருபை பாராட்டினார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.